எங்களை ஊழியத்தில் வச்சிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அழைப்பை கனம் பண்றவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அழைப்புல நிற்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை நம்புறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய அழைப்புல யாரு, அந்த அழைப்புக்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அழைப்பை யார் கனம் பண்றாங்களோ, அழைப்பை மாத்திரமல்ல அழைக்கப்பட்டவர்களையும் கனம் பண்றவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால எங்களை ஒரு சிலர் ஒரு குத்து மதிப்பா 48 பேர்ல ஒரு 8 பேர் 40 பேர் போயிருப்போம். 8 பேர் தான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறோம். அந்த நாட்களை நினைக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதம். 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நேற்று நைட்டு பேசிட்டு இருந்தோம். 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. இவர் ஒர்ஷிப் பண்ணுவார், நானும் ஜெப குறிப்பு. எனத்தையாவது பிரசங்கம் பண்ணலாம் விட மாட்டாங்க. அன்னைக்கு எனத்தையாவது ஒர்ஷிப்லேயே பிரசங்கம் பண்ணி விட்டுறது அன்னைக்கு. ஆமாம், எனக்கு எப்படியும் ஒரு 18 வயசு இருக்கும் அப்போது எனக்குலாம். இப்போ எனக்கு 42 வயசு. எனக்கு ஊழிய அனுபவம் 24 வருஷம் ஊழியத்தில் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிறார். அப்போது அவர் தான் பாட்டெல்லாம் பாடுவார், நான் ஜெப குறிப்பு நடத்துவேன். அப்படியே எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களும் எங்களுக்கு உண்டு. 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் எந்திரிச்சிடலாம். டெய்லி நாம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஜெபத்தில் விட்டுட்டாலும் பரவாயில்ல, எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க. எக்ஸசைஸில் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கைகால். அதில் ஒருத்தர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பார். அவர் பாடி பில்டர், ஜிம்முக்கெல்லாம் போவார். அவருக்கு ஓகே, எங்களுக்கு ஓகே. நாங்கள் எங்கே ஜிம்முக்கு போனோம், எங்களை ஆளை விட்டா சரி சாமி, இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்க விட்டாலும் சரித்தானா விட மாட்டாங்க. எந்திரிச்சு அந்த குளிர், பயங்கர குளிர், ஆள்லாம் ஒரு அந்த துண்டெடுத்து கழுத்தில் மாட்டிக்கிடுவார், காதை மறைச்சிக்கிட்டு எக்ஸசைஸ் அண்ணா பாட்டுப்படுத்துறாங்க நம்மளை. அல்லேலூயா. அவராவது 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சார். நான் 1 வருஷத்துல ஓடியே போயிட்டேன். அல்லேலூயா. அவங்களோட சமாளிக்க முடியாதுன்னு ஓடியே போயிட்டேன். பைபிள் காலேஜே கர்த்தருக்கு கிருபையினால படிக்கல. நான் பைபிள் காலேஜ் படிக்கல. எனக்கு ஊழியம் எப்படி அனுபவம், எப்படி வசனம் தெரியும்னா, நான் எங்கள் பாஸ்டர் கூட இருந்தேன். எங்கள் பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாஸ்டர் ரெவரண்ட் ஆண்ட்ரூஸ். அவர் பெரிய ஊழியக்கார். 95 வயசு வரைக்கும் இருந்து அவர் மரித்தார். அவர் கிட்டத்தட்ட பாஸ்டர் டி மோகன் மெட்ராஸில், அவரெல்லாம் எங்கள் சர்ச்சில் வளர்ந்தவர். பாஸ்டர் ரத்தனபால், அவங்க எங்கள் சர்ச் விசுவாசி. அவர் நான் எங்கே இருந்தோன்னு அங்கேருந்து வந்தவர். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 800 பாஸ்டர் பக்கத்தில் உருவாக்கி 800ல் நானும் ஒரு ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால ஊழியம் என்பது அறிவு சம்பந்தமானது அல்ல, அது கிருபை சம்பந்தமானது, அது அழைப்பு சம்பந்தமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவுக்கும் கிருபைக்கும் என்னைக்குமே போட்டியே போட முடியாது. போட்டி வந்தாலும் என்னைக்கும் கிருபை ஜெயிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவோட கிருபை போட்டி போட, அறிவோட கிருபை போட்டி போட முடியும், கிருபையோட அறிவு போட்டி போட முடியாது. நாலேஜ் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் எரர்னு காமிக்கும். திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா, கிருபை ஒரு நாள் அழியாது, அது அப்படியே நிற்கும். அல்லேலூயா. இதுவரை நாங்கள் நிற்கிறோம்னா அவரை கிருபை. எத்தனை இழப்பு, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனை புறக்கணிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாரும் என்னைய தூக்கி போட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நம்பினவங்கெல்லாம் கைவிட்டாங்க. யாரெல்லாம் நம்ம மலை போல நம்பி இருந்தோமோ அவங்களெல்லாம் நீ யாரான்னு கேட்குற அளவுக்கு போய் நிறைய பேர் என் கூட பேசுறது இல்லை. குடும்பத்தில் கூட சிலர் பேசுறது இல்லை. ஆனால் எப்போ முழங்கால் படிக்கிட்டாலும் பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் வருகிறவர் இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் கைவிடாதவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இதுவரை எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம மலை போல நம்பின ஆட்களெல்லாம் நம்மளை வந்து ஆளாவே மதிக்க மாட்டாங்க. பெற்றவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நண்பர்கள், உறவுகள், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் நிறைகளையே பார்ப்பார். நம்முடைய நிறைவு எவ்வளவு இருக்கு அதையே தான் ஆண்டவர் என்ன செய்வார், பார்ப்பார். ஒரு பெரிய ஒயிட் போர்டில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சிட்டோம்னா அந்த பிசாசுக்கு அந்த ஒயிட்டெல்லாம் வெள்ளெல்லாம் தெரியாது. அந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் அவன் கண்ணுக்கு படாது. அந்த ஒரு சின்ன கருப்பு டாட்டு, அந்த புள்ளி தான் அவனுக்கு தெரியும். அவன் கூப்பிட்டு காமிப்பான், ஆண்டவரே இந்த பயலுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க, அவன் பாருங்க ஒரே ஒரு தப்பு செய்திருக்கிறான் அப்படின்னு பிசாசு பார்ப்பான். ஆனா ஒரு பெரிய கருப்பு போர்டில் ஒரு ஒயிட் கலர் புள்ளி வச்சு பிசாசு சொல்லுவான், எத்தனை நன்மை நீங்க செஞ்சீங்க, ஆனா அவன் செய்ததெல்லாம் கருப்பா இருக்கு, எல்லாமே பாவம், இவனுக்கு போய் நன்மை செஞ்சீங்களே அப்படின்னு பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், இத்தனை பாவத்திலையும் என் பிள்ளை ஒரு நன்மையாவது செய்து எனக்கு உண்மையா இருக்கிறானே என்று கர்த்தர் நம்மை மெச்சிக்கொள்ளுகிற கர்த்தர். அல்லேலூயா. பாவத்தை சொல்லி நம்மளை பழிவாங்குகிறவர் அல்ல, நம்முடைய பாவத்துக்கு மறுவாழ்வு தந்து
அவைகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை குத்தி காமிக்கிற அவருடைய வேலை அல்ல, அவருடைய அன்பினாலே நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்புறவங்க கை உயர்த்தி அல்லேலூயா பக்கத்துல சொல்லுங்க. உங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை விட்டு ஒருபோது விலகாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் தூக்கி எறிஞ்சவங்கலாம் இன்னைக்கு இல்ல, உலகத்துல இல்ல, சிலர் ஊழியத்துல இல்ல, சிலர் வாழ்க்கை தோத்து போய் ஒண்ணு இல்லாம நிக்கிறாங்க. ஆனா எரியப்பட்ட நம்மளை எடுத்து தான் கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதமான ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் ஜெயம், எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் தேவ மகிமை, எங்க செய்தி கொடுத்தாலும், எங்க ஒரு விசுவாசி தனிப்பட்ட முறையில சந்திச்சாலும் விடுதலை தருகிறாருன்னா நம்முடைய திறமைகளும் தாளந்துகளும் நம்முடைய படிப்பும் நம்முடைய அறிவு அல்ல, தேவன் நம்மேல் வைத்த கிருபை இதுவரை நடத்துகிறது, இன்னும் நடத்துவார், இன்னும் நம்மளை பலப்படுத்துவார். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல